உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். தேவனை பின்பற்றுவதில் நீங்கள் உண்மையாக இருக்கின்றீர்களா? ஆண்டவருக்கு முன்பாக எல்லா நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றீர்களா? நீங்கள் உண்மையாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பரிபூர்ணமாக ஆசிர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதோட வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞனாக இருந்தான். ஆண்டவர் உண்மையை பற்றி கொள்கின்ற பொழுது தேசத்திற்கே ராஜாவாக உயர்த்தினார்ல, மிகப்பெரிய ராஜாவானார்ல. நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நம்ம குறைவான எண்ணிக்கையில் இருக்கோம். வருமானத்தில் போதிய வருமானம் இல்லை. நான் எப்போ வாழ்க்கையில் மேலே வரப்போகிறேன்னு தெரில, எப்போ ஏசப்பா என் வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்துவாரோன்னு தெரியல. புலம்பிக்கிட்டே இருக்கோம்ல. வருமானம் பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன், வீடு சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட புலம்பல் நமக்குள்ளே. எந்த வேலைக்கு போகிறதுல நிறைய சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன். என் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாரித்து ஜாலியாக இருக்காங்கல்ல. வெளியிலலாம் போகிறாங்க, ஜாலியாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம செலவு பண்ணுறதுக்கே யோசிக்கிறோம். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குது. ஐயோ, நம்ம செலவு பண்ணிட்டோன்னா இதுக்கு நம்ம வச்சுருக்கலாமேன்னு சொல்லி யோசிப்போம். ஸோ போதிய வருமானம் இல்லை, போதிய வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆண்டவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. நான் நிறைய சம்பாதிக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், என் வாழ்க்கையில் நான் நல்ல நல்ல விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கல. ஆனால் கொஞ்சமாக சம்பாதிக்கணும்ல, நிறைய சம்பாதிச்சா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்ல. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்ற போக்கின்றார், உங்களை உயர்த்த போக்கின்றார். நீங்களும் பாக்கியவானாக இருக்க போகிறீங்க. உண்மையோடும் பரிசுத்தத்தோடு நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம நிச்சயமாக கட்டி எழுப்ப போக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், மற்றவர்கள் முன்பாக உங்களை கனப்படுத்துவார். தாவீதை நிலைப்படுத்தியதே உண்மையுள்ள தேவனாக இருந்தார்ல இயேசப்பா. தாவீது நம்பினார்ல ஆண்டவரை. நம்மளும் நம்பலாமா? நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்ல, மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்துவார்ல, ஆசீர்வதிப்பார்ல. இப்பொழுதே செபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு செபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. இன்றைய நாளில் கொடுத்த வேத வார்த்தை அழகான வார்த்தையில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கின்றார். எனக்கு எத்தனை பேர் உண்மையாக இருக்குன்னு சொல்லி மனசு தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். நான் உண்மையாக இருந்தேன் பிரதர், இன்றைக்கி நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த தவறும் செய்யலைன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரதர், பண்ணிட்டேன், மனுஷருங்க தான் சொல்ல முடியும். ஏசப்பா கிட்ட ஜபத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் பண்ண காரியம் தப்பு தான், என்னை மனுஷருங்க சொல்லி ஜபத்தின் மூலமாக ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளுமே நான் உண்மையாக இருக்கணும், உண்மைக்கு நான் உழைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இது பண்ணாத, அதை பண்ணாத, அதை செய் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இல்லைங்க. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் உண்மையாக எல்லா விஷயத்தையும் உண்மையாக இருந்து பாருங்கள். கோவப்படாமல் அமைதியாக இதை நம்ம எப்படி கடந்து போகிறோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பிளஸ்டு டேவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் வருமானத்தை உயர்த்துங்க ஆண்டவரே, ஒவ்வொன்று சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், நல்ல விஷயங்கள் நோக்கி நான் ஓடணும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்கலாமா? தினமும் ஒரு ஜபங்கள் கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள் ஜப விண்ணப்பங்களை கேட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா? நிச்சயமாக இவங்க கமெண்ட்லாம் படிச்சுட்ருக்கேன். உங்களுக்காக ஜபிக்க நான் இருக்கேன். ஜப விண்ணப்பங்களை கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத, நான் இருக்கேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பாக்கியவான் என்று வாக்கு கொடுத்துருக்கின்றார். அதனால் உண்மையாக இருப்போம், அன்பை கொடுப்போம், அதை அன்பாகவே கொடுப்போமே. எதுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, கோவத்தை தூக்கி போட்டுருங்க, பார்த்துக்கலாம். எதுவும் கொண்டு போகிறது இல்லைங்க. போகும்போது அன்பை சம்பாரிச்சிக்கோங்க. காசு பணம் இன்றைக்கி போகும், நாளைக்கு வரும். ஆனால் அன்பான உறவுகள் நம்ம கிடச்சிட்டாங்கன்னா அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க, இருக்கமாக பிடிச்சிக்கோங்க. நமக்கு ஒன்றுனா துடிக்கிற உறவுகள் எத்தனை பேருக்கு நமக்கு கிடச்சாங்கன்னு தெரில, கிடச்சிருந்தால் லக்கு. அவங்கள விட்டுறாதீங்க. அவங்களோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருப்பாங்க லைஃப்லலாம். ஆனால் நீங்களும் உண்மையாக இருக்கணும், அவங்களும் உண்மையாக இருக்கணும். வாழ்க்கைக்கு உண்மைன்றது ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். எப்படி பிரதர் உண்மையாக இருக்க முடியும்? எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியும், நான்லாம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டவரிடத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க, கீழ்ப்படுதலும் இருங்க. நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலுமே மாற்ற போக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குல்ல. பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம், அது பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் போதை பழக்கத்தினால் அடிமையாக்கி ஏதோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்காங்க.
நல்ல சிந்தனை கொடுங்கப்பா, நல்ல ஆற்றலை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வாழ்வின் எல்லா காலங்களிலும் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் முழு இதயத்தோடும் உம்மை பின்பற்றவும், அன்பில் நிலைத்திருக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பராய் இருந்து எல்லா போராட்டமும் சோதனையும் பயத்துடன் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தாவீதை நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்ததைப் போல உம் தயவு எங்கள் மீது தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை நம்புவதற்கும் அனுதினமும் உம்மை நெருங்கி ஜீவிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் வாழ்வில் உம் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக விளங்கவும் உம் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத முன்றுமில் ஆண்டவரே, பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லிக்கிங்க. நிச்சயமாய் நாங்கள் சோர்ந்து போய் மனம் உடஞ்சி இருக்கின்ற வேலையில் கூட நீரே எங்களை ஆதரப்படுத்தி நம்புகிறேன் ஏசப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. கை நிறைய சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், நாங்கள் யார்கிட்ட கை நீட்டி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சொந்த காலை நாங்கள் உழைக்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்க நல்ல ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்த்தி நம்புகிறேன் ஏசப்பா. எங்களை ஒரு போதும் கைகளை மாட்டி நம்புறாண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.